போல மாற்றும் இம்மானேசத்தை எண்ணி எண்ணியே உள்ளம் கனிந்து நான் என்றும் புகழ்ந்திடுவேன். எண்ணி எண்ணியே உள்ளம் கனிந்து நான் என்றும் புகழ்ந்திடுவேன். என்னையும் தம்மை போல மாற்றும் இம்மானேசத்தை என்னையும் தம்மை போல மாற்றும் இம்மானேசத்தை எண்ணி எண்ணியே உள்ளம் கனிந்து நான் என்றும் புகழ்ந்திடுவேன். எண்ணி எண்ணியே உள்ளம் கனிந்து நான் என்றும் புகழ்ந்திடுவேன். என்னையும் தம்மை போல மாற்றும் இம்மானேசத்தை என்னையும் தம்மை போல எண்ணியே உள்ளம் கனிந்து நான் என்றும் புகழ்ந்திடுவேன். எண்ணி எண்ணியே உள்ளம் கனிந்து நான் என்றும் புகழ்ந்திடுவேன். ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே. ஓ ரபக ஷபக திடக ரப சரபக லபக ரபனாந்துடா இயேசுவே. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. Yes, we praise, we praise, we praise. Sutigari pire, tidama shamana rabaka tudankala mankara tuda. Thank you Jesus, we praise. Stotram Yesappa, stotram Yeswe. Mankara bakala shabaka tidakara balabana mankara. Yes, we praise, we praise. Stotram Yeswe, stotram Yeswe, Yeswe. Thank you Lord, we thank you Lord, we thank you Lord, we thank you Lord, we thank you Lord. Yeswe, we praise, we praise, we praise, we praise, we praise you. സ്തുതിക്കുന്ന യേശുവേ, കഴുകണം യേശുവേ, കഴുകണം യേശുവേ, കഴുകണം യേശുവേ, കഴുവുമയ്യാ, കഴുവുമയ്യാ. തിരബറബ ശബകലബകരബന തുര. യേശുവേ, we praise. Thank you Jesus. 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 Yes, we praise, we praise, we praise you. Zotra, 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 zotra. Appa, kapatum, yes appa, kadum, yes appa, parishuthapadut. Mera bala shabakatida karabakatida karabana mankatuda. Thank you Jesus, we praise you. Wash us Lord, wash us Lord, yes we. Nimankara shabakatida karabakalabarabana tuda. Yes we, Jesus. Yes we, Jesus, stotram, yes we, stotram, yes we, stotram. Anim yes we, stotram, yes we. Tida baka shabaka tida kalabaka rabana mankatuda. Thank you Jesus, we thank you Jesus, we thank you Jesus, we praise you. Midrabala bakti dankarabau shabaka tudankalabaka rabana mankaratuda. Yes, we praise you. Thank you Lord, thank you Lord. Yes, we Jesus, yes we.
Thank you, Jesus. 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 Yes, we praise you, Lord. We praise you, Jesus. Thank you, Jesus. We praise, we praise, we praise, we praise you. Thank you, Jesus. We praise you. Thank you, Jesus. Stotram Yeswe, Stotram Yeswe, Stotram Yeswe. Thank you, Jesus. Jesus. Thank you, Lord. We thank you, Jesus. We praise, we praise, we praise, we praise you. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you. Magdala Karabau Shabakatidan Karabakalabanan Katuda. Thank you, Jesus. We praise you. Kirubetar, Vidalatar, Parisutam Tar, Tadagalema, Tillarim Kondu Arum Yesui, Stotram Yesui, Stotram Yesui, Stotram Yesui, Jesus. Thank you, Jesus. We thank you, Jesus. We thank you, Jesus. Appa, Stotram, Appa, Stotram, Appa, Stotram, Appa, Stotram. Thank you, Jesus. We praise, we praise, we praise you. நம்முடைய தேவன் நம்முடைய பரிசுத்தத்தை பற்றி, நம்முடைய சுத்திகரிப்பை பற்றி அக்கறை உள்ளவராக, கரிசனை உள்ளவராக, வைராக்கியம் உள்ளவராக இருக்கிறார். அதை தான் இப்பொழுது பாடினோம். என்னையும் தம்மை போல மாற்றும் இம்மா நேசம். அதாவது அந்த அன்பில் வைராக்கியம் இருக்கு, அது சலிப்பு இல்லை. இல்லைன்னா எப்பொழுதே நம்ம குப்பையில் போட்டிருப்பார். ஆனால் இன்னும் நம்மை பற்றி வைராக்கியம் இருக்கிறபடினால் இன்னும் விடாமுயற்சியோடு மறுபடியும் ஒரு சுத்திகரிப்பு கூட்டத்தை தந்து நம்மை உட்கார வைக்கிறார். அதுதான் தேவனுடைய அன்பு. வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்தில் யோவான், பரிசுத்த யோவான் உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்க்கிறார். அதில் அவருடைய கண்கள் அங்கே வர்ணிக்கப்படுகிறது. அதை அந்த பகுதியை வாசிங்க. 14. அவருடைய சிரசும் மயிரும் வெண் பஞ்சை போலவும் உறைந்த மழையை போலவும் வெண்மையா இருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல் இருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல் இருந்தது. ரெட்டா இருந்தது, தீ மாதிரி இருந்தது. எதற்காக? அதுல 2 காரியம். என் கண்ணை ஒன்றும் தப்பாது, உன்னுடைய இருதயத்தில் இருக்கிறதான தோற்றங்களை நான் அறிவேன். நீ எந்த பாவத்தை காட்டில் செஞ்சாலும் ஒரு மனுஷன் பார்க்காமல் இருந்தாலும் என் கண் அதை பார்க்கும். அதன் ஒரு அர்த்தம். அக்னி ஜுவாலை போல் எல்லாவற்றையும் பார்க்கிறதான தேவனுடைய கண் அது. பூமி எங்கும் சுற்றி உலாவுகிற தேவனுடைய கண்கள். அதன் ஒரு அர்த்தம். அந்த கண்ணை பார்க்கும்போது நமக்கு பயமா இருக்கும். என்ன சொல்ல போதோ, என்ன பார்த்துட்டு இருக்கிறாரோ, கோபமா இருக்கிறாரா, தள்ளிடுவாரோ, அப்படியெல்லாம் நமக்கு பயம் வரும். ஆனால் இதே கண்ணுக்கு அக்னி மயமான கண்கள், அக்னி ஜுவாலை, அதுக்கு வேற ஒரு அர்த்தம் இருக்கு. அந்த கண்ணு நம்மோடு பேசுது. உன்னை பற்றி, உன் பரிசுத்தத்தை பற்றி நான் வைராக்கியமுள்ள தேவனாக இருக்கிறேன். நீ என்னை போல மாறும் வரைக்கும் நான் உன்னை விட மாட்டேன். அது அந்த தீ அந்த நேச வைராக்கியத்தை காட்டுகிறது. அப்போ ஆண்டவர் நம்மை சேர்த்து கொள்ள வேண்டும், பரலோகத்திற்கு கொண்டு போக வேண்டும், பூர்ணமாக்க வேண்டும், வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டும். இதை பற்றியெல்லாம் வைராக்கியம் உள்ள தேவன். அவருடைய அன்பில் நம்மை மாற்ற வேண்டும் என்கிற வைராக்கியம் உண்டு. அதனால நம்ம ரொம்ப நன்றியா இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை கர்த்தர் நமக்கு தந்து, தள்ளப்பட வேண்டிய நமக்கு மறுபடியுமாக திருந்தும்படியாக, மன்னிப்பு கேட்கும்படியாக, ஒப்புரவாகும்படியாக கர்த்தர் ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார். அவருடைய நேச வைராக்கியத்துக்காக அவரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.
ஆண்டவர் எரேமியாவை குயவனுடைய வீட்டுக்கு கொண்டு போனார். அங்கே அந்த குயவன் செய்வதை மாத்திரம் பார், எதையும் அவர்கிட்ட பேசாத, சும்மா பார் என்ன செய்கிறார் பார் என்று கொண்டு போனார். அப்போது களிமண்ணை வைத்து அந்த குயவன் ஒரு பாத்திரத்தை உருவாக்குறார். ஆனால் அவர் உருவாக்கிட்டு இருக்கும்போது அந்த கைக்குள்ளாக அந்த களிமண் கெட்டு போகுது, அது கொலாப்ஸ் ஆகுது, அந்த உருவம் எடுக்க முடியல, அது திருப்பி கீழே விழுது. அப்போது அந்த களிமண்ணை குயவன் தூக்கி வீசி எறியவில்லை, அதை மறுபடியுமாக அதை மொத்தமாக சேர்த்து மறுபடியுமாக அவர் அதை உருவாக்குறார். அதை செய்யும்போது எரேமியாவை ஆண்டவர் அழைத்து பார்த்தியா, நீ பார்த்தியா என்ன நடக்குது பார்த்தியா? இதே போல தான் இஸ்ரவேல் ஜனங்கள், அவர்கள் கெட்டு போனாலும் அவர்களிடத்தில் வந்தால் ஒப்பு கொடுத்தால் நான் அவர்களை திருத்துவேன். அவர்கள் மேல் நியாய தீர்ப்பு இருக்கு. நான் சில தீமைகளை அவர்களுக்கு விரோதமாக யோசிக்கிறேன். ஏன்னா அவங்க கெட்டு போயிட்டாங்க, என்கிட்ட வர்றதில்லை, திருந்துறதில்லை, சொந்த பிடிவாதத்தில் நடக்கிறாங்க. போய் சொல்லு, இஸ்ரவேல் வீட்டார் இடத்துல போய் சொல்லு. அப்போது எரேமியா போய் எச்சரிக்கிறார். பாரு, ஆண்டவர் உங்களுக்கு விரோதமாக சில காரியங்களை யோசிச்சிருக்கிறாரு, நியாய தீர்ப்பு வரப்போகுது, திருந்துங்க, உங்களுடைய வாழ்க்கையை சரிப்படுத்துங்க. அந்த வசனத்தை வாசிங்க, எரேமியா 18ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனம். இப்பொழுதும் நீ யூதாவின் மனுஷரையும் எருசலேமின் குடிகளையும் நோக்கி, இதோ நான் உங்களுக்கு விரோதமாக ஒரு தீங்கை உருப்படுத்தி உங்களுக்கு விரோதமாக ஒரு காரியத்தை யோசிக்கிறேன். உங்களுக்கு விரோதமா நான் ஒரு காரியத்தை யோசிக்கிறேன். ஆகையால் உங்களில் ஒவ்வொருவரும் தன் தன் பொல்லாத வழியை விட்டு திரும்பி உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல். ஆண்டவர் ஒரு நியாய தீர்ப்பை கொண்டு வர போகிறார். ஆனால் நியாய தீர்ப்பை கொண்டு வரதுக்கு முன்பாக ஒரு எச்சரிப்பையும் கொடுக்கிறார். நான் வார்னிங் தரேன், நான் உங்களை அடிக்க போறேன், திருந்துங்க, சரிப்படுத்துங்க அப்படின்னு. அப்போ கெட்டு போன களிமண்ணை போல இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆனால் இவரோ பிதாவை போல குயவனை போல மறுபடியும் உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு வார்னிங் கொடுக்கிறார். நான் உங்களை தூக்கி வீசி எறியலாம், ஆனால் உங்களை வீசி எறிய எனக்கு விருப்பம் இல்லை, திருந்துங்க. ஆனால் அவங்களுடைய ரியாக்ஷன் பாருங்க, அடுத்த வசனம். ஆனாலும் அவர்கள் அது கூடாத காரியம், நாங்கள் எங்கள் யோசனைகளின்படியே நடந்து அவரவர் தம் தம் பொல்லாத இருதயத்தினுடைய கடினத்தின்படியே செய்வோம் என்கிறார்கள். பாருங்க எவ்வளவு பிடிவாதம். ஆண்டவர் எவ்வளவு பாசமா வார்னிங் கொடுக்கிறாரு. இன்னொரு சான்ஸ் தர, என்கிட்ட வாங்க, இது கூடாத காரியம், நாங்கள் இப்படி தான் இருப்போம், நாங்கள் மாற மாட்டோம் அப்படின்னு பிடிவாதமாக இருக்கிறாங்க. இப்படி பிடிவாதமாக இருக்கிறதுனால அடுத்த அதிகாரத்தில் ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, 19ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசி. கர்த்தர் சொன்னது, நீ போய் குயவன் வேலையான ஒரு கலசத்தை கொண்டு ஜனத்தின் மூப்பரிலும் ஆசாரியர்களின் மூப்பரிலும் சிலரை கூட்டிக் கொண்டு. பாருங்க 18ஆம் அதிகாரத்தில் எரேமியாவை அந்த குயவன் வீட்டுக்கு போக சொல்றாரு. எதற்கு? களிமண்ணை காட்டுறதுக்கு. 19ஆம் அதிகாரத்தில் களிமண்ணை காட்டல, என்னத்தை காட்டுறாரு? ஒரு கலசத்தை காட்டுறார், ஒரு பானையை காட்டுறார், மண் பாண்டத்தை, ஒரு மண் பானையை காட்டுறார். அதை போய் வாங்கிட்டு வா, உங்க ஒரு மண் பானையை கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு 10ஆம் வசனம் வாசிங்க. உன்னோடே கூட வந்த மனுஷனுடைய கண்களுக்கு முன்பாக அந்த கலசத்தை உடைத்து போட்டு. போதும். பாருங்க, ரெண்டு காரியம். 18ஆம் அதிகாரத்தில் களிமண் கெட்டு போகுது, 19ஆம் அதிகாரத்தில் மண் பாண்டத்தை உடைக்க சொல்றார். இதுக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? களிமண்ணை திருப்பி உருவாக்கலாம், ஆனால் அது கட்டி ஆயிடுச்சு, மண் பாண்டம் ஆன பிறகு உடைச்சா திருப்பி சேர்க்க முடியாது. அடுத்த வசனம் வாசிங்க. அவர்களை நோக்கி, திரும்ப செப்பனிடப்படக்கூடாத குயவனுடைய மண் பாண்டத்தை உடைத்து போட்ட வண்ணமாக. பாருங்க, உடைத்து போட்ட வண்ணமாக நான் இந்த நகரத்தையும் இந்த ஜனத்தையும் உடைத்து போடுவேன். பாருங்க, இதுதான் நம்முடைய இருதயத்தின் நிலவரம். சுத்திகரிப்பு கூட்டத்துக்கு வரும்போதெல்லாம் ஆண்டவர் முயற்சி பண்ணுவார், திருத்த முயற்சி பண்ணுவார், நம்மோடு பேசுவார், இருதய கடினத்தோடு இடைப்படுவார், உடைப்பார். ஆனால் சில நாட்கள் கழித்த பிறகு நாம் களிமண்ணா இருக்க மாட்டோம், மண் பாண்டத்தை போல கட்டி ஆயிடும். அப்புறம் உடைச்சா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, திருப்பி சேர்க்க முடியாது, செப்பனிட முடியாது. அதுக்கு டூ லேட், இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. இது இப்போ தான் ஆகாத வெள்ளி நிலம் பைபிள் இருக்குது, ஆகாத வெள்ளி அதுதான் அது. அதுக்கப்புறம் அதை உருக்கி அதுக்குள்ள களிம்பெல்லாம் எடுக்க முடியாது, அதெல்லாம் தீட்டுப்பட்டு போன வெள்ளி, கெட்டு போன வெள்ளி அது. அதுக்கப்புறம் அது குப்பையில் தான் போடணும்.
அதில் பைபிளில் ஆகாத வெள்ளி, சாரமற்ற உப்பு, இப்படியெல்லாம் பைபிளில் சொல்லியிருக்கு. அந்த நிலவரத்துக்கு நான் போயிடக்கூடாது. அந்த குப்பை தொட்டி பேர் தான் நரகம். எத்தனையோ மனுஷர்கள் ஏற்கனவே அந்த குப்பைக்கு போயிட்டாங்க. அவங்க அங்கே வச்சாதான் பரலோகம் பாதுகாக்கப்பட முடியும். இல்லைன்னா அவங்க ஆபத்து, சமுதாயத்துக்கும் உலகத்துக்கும் ஆபத்து. அதனால நரகன்னு சொல்லி ஒரு இடத்தை வச்சு அவங்கள போடுறாங்க. நீங்களும் நான் அங்கே போகக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு சுத்திகரிப்பு கூட்டங்களை தந்திருக்கிறார். அதனால நம்முடைய இருதயம் திருக்குள்ளது, மகா கேடுள்ளது. 18ஆம் அதிகாரத்தை வாசித்தோம், 19ஆம் அதிகாரத்தை வாசித்தோம். 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசி. எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாயிருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? இருதயம் திருக்குள்ளது, ஏமாற்றுகிறது, வஞ்சனை உள்ளது, அதான் திருக்குள்ளது. மகா கேடுள்ளது, அதை அறியத்தக்கவன் யார்? அதனுடைய அர்த்தம், என் உள்ள என்னோடு பேசி என்னை ஏமாற்றும். அப்போ அதை பகுத்தறிய நமக்கு வேற ஒரு உள்ளம் இல்லையே. என்னுடைய இருதயமே என்னை ஏமாற்றுன்னு சொன்னா, என்னை ஏமாற்றுகிற இருதயத்தை நான் எப்படி அறிய முடியும்? அதுக்கு தான் ஆண்டவர் வேண்டும். அவர் இப்போ இப்படி பேசும்போது, வசனங்கள் மூலமாக பேசும்போது நமக்கு ஒரு வெளிச்சம் உண்டாகும், ஒரு உணர்வு உண்டாகும். அதன் மூலமாக நம்முடைய இருதயத்துக்கு விரோதமாக நான் ஜெபிக்கணும். நான் பண்ணது தப்பு தான் ஆண்டவரே, என்னை மன்னியும், என்னை மாற்றும் என்று நாம் ஒத்துழைத்தால் மறுபடியும் உருவாக்குவார். நியாயம் பேசி சாக்கு போக்கு சொல்லி எதிர்த்து கொண்டே இருந்தால் நம்ம திருந்த முடியாது. அப்போ கெட்டு போகணும். நேற்று பைபிள் ஸ்டடியில் ஒரு வசனம் வாசித்தோமே, நாள்தோறும் கீழ்ப்படியாததும் எதிர்த்து பேசுகிற ஒரு ஜனத்திற்கு முன்பாக என் கையை நீட்டினேன். அப்போ இந்த சுத்திகரிப்பு கூட்டம் கீழ்ப்படியாத எதிர்த்து பேசுகிற ஒரு ஜனக்கூட்டத்திற்காக தேவன் வைக்கிற சுத்திகரிப்பு கூட்டமாக இருந்தால் வேஸ்ட்டு தான். அவருடைய பகுதியில் நான் செய்வதெல்லாம் நான் செய்து விட்டேன் என்று அவர் சொல்லுவார். ஆனால் நம்முடைய கதி என்ன? அதில் ஆண்டவர் இறங்க வேண்டும். நமக்கு இந்த கூட்டத்திற்கு தேவையான ஒரு மனம் திரும்புதல், தேவனோடு ஒத்துழைக்கிறதான தாழ்மை, இதெல்லாம் ரொம்ப அவசியம். இல்லை என்றால் இந்த சுத்திகரிப்பு கூட்டம் ஒரு வீணான ஒரு முயற்சியாக, டைம் வேஸ்டாக மாறும். சவுலுக்காக சாமுவேல் ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொன்ன, ஜெபிக்காதே அப்படின்னு. அவனுக்காக ஜெபிக்காதே, அந்த அர்த்தம் வேஸ்ட், நீ ஜெபிச்சா வேஸ்ட். அவன் இருதயம் கடினமாகிவிட்டது. அந்த வசனம் தெரியுமா? இங்கே இருக்கு, அவனுக்காக ஜெபிக்காதே. ஒரு அதிகாரத்தினுடைய கடைசி வசனத்தில் வரும். சரி, நான் தப்பாக எண்ணியிருப்பேன் நினைக்கிறேன், பரவாயில்ல. அப்போது ஆண்டவர் நாம் அதாவது டூ லேட், இதுக்கு நீங்கள் ரொம்ப லேட்டாக வந்துட்டீங்க, இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது, அப்படிப்பட்டதான ஒரு மனம் திரும்பல் வரக்கூடாது. அந்த புத்தி இல்லாத கன்னிகைகள் பாருங்கள், டூ லேட், காலதாமதமான பிறகு வராங்க, எனக்கு தட்டுறாங்க, அப்போ தான் தட்டுறாங்க. அந்த வசனத்தை வாசிங்க, மத்தேயு 25ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து, ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறந்து தாரும், நாங்களும் உள்ள வரணும் அப்படின்னு கூப்பிடுறான். ஆனால் டூ லேட். ஆண்டவர் சொல்றாரு, சாரி, இப்போ ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ அப்படி காலதாமதமான ஒரு மனம் திரும்புதல் இருக்கக்கூடாது. இது நல்ல நேரம் மனம் திரும்புவதற்கு, ஆண்டிடத்தில் திரும்புவதற்கு. நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது அங்கே காலதாமதமான சிலர் வந்து நஷ்டமடைவதை பார்க்கலாம். நான் கையை நீட்டி உன்னை கூப்பிடும் பொழுது ஞானம் வீதிகளில் கூப்பிடுகிறது,
அப்போ ஞானம் சொல்லுது, நான் கூப்பிடும் போது நீ கேட்கல, இப்போ நீ அழுதுட்டு என்ன கூப்பிடுற, நான் கேட்க மாட்டேன். 24ஆம் வசனம் வாசிங்க. நான் கூப்பிட்டும் நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள், நான் என் கையை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை. ஞானம் பேசுகிறது. ஞானம் வீதிகள் கூப்பிட்டு, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்களேன். போப்பா, சும்மா பைபிள் பைபிள், எனக்கு ரொம்ப முக்கியமான வேலை இருக்கு. அப்போ ஞானம் சொல்லுது, நான் கை நீட்டும் போது நீ கூப்பிடலையே. 28ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன். என்னை நோக்கி கூப்பிடு. ஞானம் சொல்லுது, ஒரு நாள் வரும் நீங்க கூப்பிட போறீங்க, என்ன போன்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது டைம் இல்லைன்னு சொல்லிட்டு அலைஞ்சிட்டு இருந்தீங்களே, இப்போ ஒரு நாள் நீங்க என்ன கூப்பிட போறீங்க அன்னைக்கு. வாசிங்க. அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன். அவர்கள் அதிகாலையில் என்னை தேடுவார்கள், என்னை காண மாட்டார்கள். இயேசு வந்துட்டு போன பிறகு காலையில் பிரைசிங் எல்லாம் எழுவாங்க அதிகாலையில், ஆனால் என்னை கண்டுபிடிக்க மாட்டாங்க, என் சமூகத்தை கிடைக்காது அவங்களுக்கு. அப்போ வாசல் அடைக்கப்படுவதற்கு முன்பாக, சாரி டு லேட் என்று சொல்வதற்கு முன்பாக காலம் இது அனுகூலமான காலம், அனுகிரக காலம், நமக்கு தயவு கிடைக்கக்கூடிய ஒரு காலம். அந்த டைம்ல அவரை தேடணும். கர்த்தரை தேடத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். மேரி பாக்ஸ்டர், அதாவது நரகத்துக்கு போய் நரகத்துடைய பல காட்சிகளை கண்டு வந்தவர்கள், 30 நாள் தொடர்ச்சியாக ராத்திரி அவங்களுடைய ஆவி பிரிஞ்சு போய் நரகத்துடைய பல பாகங்களை பார்த்து இயேசு கொண்டு போவார். இதுதான் நரகம் அப்படி சொல்லி. காலையில் பார்த்தா அவங்க ஆவி மறுபடியும் உடம்புல சேரும். அடுத்த நாள் ராத்திரி தூங்கும்போது திருப்பி ஆவி பிரிஞ்சு போய் நரகத்துக்கு, இப்படி 30 நாள் தொடர்ச்சியாக நரகத்துக்கு போய் வந்து புக் எழுதினாங்க. அதில் அவங்க பார்த்த ஒரு காட்சி என்னன்னா, பெரிய கதை அது, ஒரே ஒரு சின்ன பகுதி தான் சொல்கிறேன் நான். ஒரு பெரிய கிரவுண்டில் நிறைய குழிகள் இருக்கும், ஒவ்வொரு குழியில் ஒரு ஆத்மா இருக்கும், எல்லாம் நரகத்துக்கு போனவங்க. அதில் இந்த அம்மாவும் இயேசுவும் பார்த்துட்டே போகிறாங்க ஒவ்வொரு குழியில். அதில் பார்த்தா சில கிறிஸ்தவர்கள்லாம் இருக்கிறாங்க, பைபிள் தெரிஞ்சவங்க, ஊழியம் பண்ணினவங்க, அவங்களாம் நரகத்தில் இருக்கிறாங்க. ஏன்னா மாயமாலமாக வாழ்ந்தாங்க. அதில் ஒரு பிரதரா சிஸ்டரான்னு தெரியல, ஞாபகம் இல்லை, ஒரு சிஸ்டர் என்று வைத்துக்கொள்வோம், ஏன்னா எனக்கு ஞாபகத்தில் சிஸ்டர் இருக்கு. அப்போது அவங்க வந்து கெஞ்ச ஆரம்பித்தோம், இயேசுவே என்னை மன்னிச்சிரப்பா, ஒரே ஒரு சான்ஸ் தான், நான் திருந்திடுறேன், நான் தப்பு பண்ணதான் உண்மைதான். அப்போ இயேசு உருகி சொல்கிறார், என் மகளே சாரி, நான் பூமியில் உன்னை எத்தனை முறை நான் எச்சரித்தேன், நான் சொல்கிறத நீ கேட்கலையே, நீ உன்னுடைய விஷயத்தில் பிடிவாதமாக இருந்து நீ போயிட்டு இருந்தியே, அதனால சாரி, உன்னுடைய காலம் முடிஞ்சிருச்சு, நான் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு. அவள் கெஞ்சுறா, ப்ளீஸ் ஆண்டர், ஒரே ஒரு சான்ஸ், நான் தப்பு பண்ண மாட்டேன், பூமிக்கு போகிறது ஒரே ஒரு சான்ஸ் தாரும் ஆண்டர், ப்ளீஸ் ஆண்டர் அப்படின்னு கெஞ்சுறா. அப்போது திருப்பி இயேசு சொல்கிறாரு, சாரி, நான் எனக்கு உன்னுடைய காலம் முடிஞ்சிருச்சு, என்னால் இப்போ ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு. இப்படி 2-3 முறை இயேசு திருப்பி சாரி பண்ண முடியாதுன்னு சொன்னாரா. அந்த அம்மா என்ன பண்ணாங்க தெரியுமா, கையை இப்படி வச்சு பல்ல கடிச்சு ஆண்டவரை கெட்ட வார்த்தை வச்சு சபிக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ அது வரைக்கும் அழுதது என்னது, எனக்கு அதை வாசிக்கும் போது எனக்கு பயம் ஆயிடுச்சு. அப்போது நரகத்துலேயும் மனம் திரும்புதல் இருக்கு, ஆனால் உண்மையான மனம் திரும்புதல் இல்லை. அது கையை அப்படி வச்சு ஆண்டவரை சபிக்கிறாங்க. அதே ஆள் ஒரு நிமிஷம் முன்னாடி ஒரே ஒரு சான்ஸ் தாப்பா அப்படின்னு கெஞ்சுறாங்க, அதே ஆள் வந்து இப்போ மிருக மாதிரி ஆயிட்டாங்க. அதான் நரகம். இப்போ அந்த அம்மா இல்லை, அது நாம் கூட அப்படி மாறலாம் நரகத்துக்கு போனோம். அதனால தெய்வம் திருந்துவதற்கு வழி தந்திருக்கிறார், நாட்களை தந்திருக்கிறார், காலத்தை தந்திருக்கிறார். திடீர்னு ஒரு நாள் டோரை க்ளோஸ் பண்ணிவிடும், அப்புறம் என்னதான் கூப்பிட்டாலும் கெஞ்சினாலும் சாரி டூ லேட். அதனால தான் ஆண்டவர் சொல்லி, இன்று என்று சொல்லப்படும் அளவும் நீ தேவனுடைய சத்தத்தை கேட்ப என்றால் கீழ்ப்படி. இன்றே அனுகிரக காலம். அதனால பைபிள் நம்மை அவசரப்படுத்துது, சீக்கிரம், காலம் இல்லை, கடைசி நாட்கள். நம்முடைய கண்களை மூடுவோம், ஒரு 10 நிமிடம் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போமாக. நம்ம யாரும் விழுந்து போகக்கூடாது. அழைக்கிறவர் உண்மையுள்ள பலன் உள்ளவர். ஆனால் உங்கள் உள்ளத்தில், என்னுடைய உள்ளத்தில் சில பிடிவாதமான பகுதிகள் இருக்கும், அதில் ஆண்டவர் கூட கை வைக்கக்கூடாது. அப்படிதான், அதுதான் நம்முடைய ஆபத்தை. அந்த சின்ன பகுதி போதும் நம்ம நரகத்துக்கு கொண்டு போய், மற்ற எல்லாத்துக்கும் நல்லவங்களா இருப்போம். நம்ம எல்லாத்துக்கும் நல்லவங்களா இருப்போம். தசம பாகம் கரெக்டாக கொடுப்போம், ஒயிட் ட்ரெஸ் போடுவோம், நிறைய ஆத்துமாக்களை கொண்டு வருவோம்.
ஆனால் ஒரே ஒரு பழக்கத்தை விட முடியல, எனக்கு புகைப்பிடிக்கிறத விட முடியல, எனக்கு கோபம் வந்தால் நான் கெட்ட வார்த்தை பேசுகிறேன், இந்த பொய் சொல்கிறது மட்டும்தான் என்னால் விட முடியல. அப்போது அந்த ஒரு பொய்னால, அந்த ஒரு சிகரெட்னால, அந்த ஒரு கெட்ட வார்த்தைனால மற்ற எல்லா நன்மையும் கேன்சல் ஆகிடும். ஆண்டவர் தராசில் போட்டு, இந்த சில மார்க்கங்கள் இருக்குது, ஆண்டவர் நம்முடைய நன்மையும் தீமையிலும் தராசில் போடுவாராம். நன்மை நிறைய இருந்ததுன்னா பரலோகத்துக்கு போவோம், தீமை தான் நிறைய இருந்ததுன்னா நரகத்துக்கு. அப்படி இல்லை, 90% நன்மை செஞ்சுட்டு 10% தீமை இருந்தால் கூட அந்த தீமைனால நரகத்துக்கு தான் போகணும். அப்போது நம்ம எவ்வளோ ஜாக்கிரதையாக தேவனுடைய சமூகத்தில் நம்முடைய நேரத்தை செலவழிக்க வேண்டும். எவ்வளவு இருதயம் உடைந்து, அந்த குழிக்குள்ளே இருந்த அம்மாவை போல இல்லை, சவுலை போல. சவுலுக்கு திடீர்னு கண்ணீர் வரும், தாவீதே நீ தான் நீதிமான் என்னை விட, சாரி நீ தான் ராஜாவை மாற போகிறப்ப எனக்கு தெரியும்பா அப்படின்லாம் திடீர்னு இருதயம் உடந்துச்சு. 2 நாள் பொறுத்து திருப்பி ஈட்டியோட அதே தாவீதை வேட்டையாட போகிறான். இருதயம் மாறும். அப்படி அதான் திருக்குள்ளது, மகா கேடுதல். இன்னைக்கு சுத்திகரிப்பு கூட்டத்துக்கு வந்தால் ஃபாஸ்டிங் எடுக்கிறோம், சோத்திர மண்ணியும் மன்றி அழுவோம். திங்கக்கிழமை வந்தோடனே இதே இருதயம் துன்மார்க்கமாக அலையும், அது மிருகமாக மாறும். அப்போ இதை அறியத்தக்கவன் யார்? அதான் மகா கேடு உள்ளது, திருக்குள்ளது. இங்கிலீஷில் டெஸ்பரட்லி விக்கெட். டெஸ்பரட்னா அதாவது ஒரு அவசரத்தோட தீமை செய்ய போதாது. தயவு செய்து என்னை விட்டுருங்க, நான் தப்பு பண்ணுவேன், நான் பண்ணணும், என்னை யாரும் குறுக்கிடக்கூடாது, நான் தப்பு பண்ண போகிறேன் அப்படி. அதான் டெஸ்பரேட். அது தவிக்குது தப்பு பண்ணுவதற்காக. அப்போ இன்னைக்கு சுத்திகரிப்பு கூட்டத்தில் கர்த்தாவே நான் மன்னியும் சொல்லுவோம். 3 நாள் முடிஞ்சா போதும், திருப்பி வேற மாதிரி மாறுது இருதயம். உங்களுக்கே தெரியும், எனக்கே தெரியும் நம்முடைய இருதயம் எப்படி மாறுது. அது அறியத்தக்கவன் யார்? அப்போ ஆனாலும் தேவன் பாருங்க, இரக்கம் உள்ளவராய் கை நீட்டிட்டு நம்மோடு இடைப்பட, நம்மை மன்னிக்க, நம்மை சேர்த்து கொள்ள, ஏற்றுக்கொள்ள, பேச நீடிய பொறுமை. யோசிச்சு பாருங்க, நோவாவின் காலத்தில் மனுஷர்கள் எல்லாரும் கெட்டு போனாங்க, உங்களுடைய சிந்தை எல்லாம் நித்தமும் பொல்லாததா இருந்தது என்று சொல்லப்பட்டு ஆண்டவர் நோவாவை கூப்பிட்டார். நோவா பேழையை கட்டி முடிக்கிற வரைக்கும் அப்படியே கையை கட்டி நிற்கிறார். அவ்வளோ கோபம் இருக்கு ஆண்டவருக்கு பூமி மேலே. எல்லாம் தப்பு பண்ணுறாங்க. 100 வருஷம் கட்டுறார் பேழையை, அது வரைக்கும் ஆண்டவர் கை கட்டி. அதான் தேவனுடைய நீட், த லாங் சஃபரிங் ஆஃப் காட். அப்போது அந்த வசனத்தை வாசிக்க, எபிரேயர் 11ஆம் அதிகாரம். அந்த தேவனுடைய நோவாவின் காலத்தில் தேவனுடைய நீடிய பொறுமை. அங்கே இல்லை, 1 பேதுருவா 3:20. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோட காத்திருந்த போது, நோவா பேழையை ஆயத்தப்படுத்துகிற நாட்களிலே தேவன் நீடிய பொறுமை. ஆண்டு சொன்னா உலகத்தை அழிக்க போறேன், நீ ஒரு பேழை உண்டு பண்ணு அப்படின்னு சொல்லி 100 வருஷம் வெயிட் பண்றார். எவ்வளோ நீடிய பொறுமை பாருங்க. இது போல தான் ஆண்டவர் நமக்காக காத்திருக்கு. ஆனால் அதே 6ஆம் அதிகாரத்தில் தேவனுடைய ஆவி மனுஷனோடு எப்பொழுதும் போராடாது. ஆண்டவர் கை நீட்டுவார், பேசுவார், அடிப்பார், கெஞ்சுவார், சுத்திகரிப்பு கூட்டத்தை தருவார். இங்கிலீஷில் ஒரு பழமொழி இருக்கு, யூ கேன் டேக் த ஹார்ஸ் டு த வாட்டர் பட் யூ கான்ட் மேக் இட் ட்ரிங்க் அப்படின்னு. குதிரையை தண்ணீர் வரைக்கும் கொண்டு போகலாம், குடிக்கிறது குதிரையுடைய பகுதி, குடிக்க வைக்கிறது நம்ம ஃபோர்ஸ் பண்ண முடியாது அப்படி. அப்போ ஆண்டு நமக்கு எத்தனையோ அனுகூலமான சூழ்நிலை தராரு, வசனத்தை தராரு, சுத்திகரிப்புட்டத்தை தராரு, ஃபாஸ்டிங் எடுப்பா அப்படின்னு சொல்றாரு. ஆனால் நம்ம ரொம்ப பிஸி. அப்போ அது யாருடைய தப்பு? ஒரு நாஸ்திகன் கிட்ட கேட்டார், ஒரு கிறிஸ்டியன் கேட்டார். அந்த நாஸ்திகன் பயங்கர உலகத்திலே பிரபலமான நாஸ்திகனும். அவர்கிட்ட ஒரு கிறிஸ்டியன் கேட்டார், ஒரு வேளை கடவுள் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் செத்து பரலோகத்துக்கு போய் தேவனுக்கு முன்னாடி நிற்பீங்க, அப்போ நீங்கள் கடவுள்கிட்ட என்ன கேட்பீங்க அப்படின்னு சொன்னார். அவர் சொல்கிறாரு, நான் கடவுள் இல்லைன்னு நினச்சி அங்கே ஒரு வேளை கடவுள் இருக்கிறாருன்னு சொன்னால், ஐ வில் ஆஸ்க் ஹிம், ஓ காட், வை டிட் யூ டேக் so much trouble to hide yourself அப்படின்னு. உங்களை நீர் மறைத்துக் கொள்வதற்கு ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டீங்க, என்னை நீ காட்டியிருக்கலாமே அப்படின்னு தான் நான் கேட்பேன் பரலோகத்துக்கு போனால். ரொம்ப ஞானமான கேள்வி மாதிரி தான் இருக்குது. ஆண்டவர் தன்னை காட்டாமல் இருக்கவில்லை, பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய
அதரிசனமான தேவனுடைய பலன், தெய்வத்துவம் எல்லாம் வெளிரங்கமா இருக்கு, நல்லா தெரியும். நான் அடிக்கடி சொல்ல, ஒரு இலை பறிச்சு பார்த்தா தெரியும், அந்த இலையில தெய்வனுடைய சிருஷ்டிப்பின் வல்லமை, அழகு எல்லாம் இருக்கு. அப்போ அதை காணக்கூடிய கண் இல்லை, அதை பார்க்க வேண்டும் என்று மனதும் இல்லை. அது யாருடைய தப்பு? அதுக்கப்புறம் தேவன் நீ ஏன் மறைஞ்சிருந்தீர்னு கேட்டு பிரயோஜனம் இல்லை. ஆகையால் ஆண்டவர் நமக்கு அனுகூலமான நாட்களை தந்திருக்கிறார், மறுபடியும் ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார். நம்முடைய கண்களை மூடுவோம். ஒரு 10 நிமிடம் நாம் எல்லாரும் கர்த்தரை நோக்கி ஜெபிக்க போகிறோம். என் இருதயம் என்னை நரகத்திற்கு நடத்தக்கூடாது. எத்தனை ஊழியக்காரர்கள் நரகத்தில் இருக்கிறாங்க தெரியுமா? அந்த அம்மாவை பார்த்து சொன்னாங்க, அந்த மேரி பாக்ஸ்டர் நரகத்துக்கு போய், ஊழியக்காரங்கள் பாஸ்டர்மா நரகத்தில் இருக்கிறாங்களாம். நான் போகக்கூடாது, நீங்க போகக்கூடாது, யாரும் போகக்கூடாது. ஆண்டவர் நம்மை நரகத்துக்கு போகும்படியாக இங்கே கொண்டு வரவில்லை. ஆனால் நம்முடைய இருதயம் தவறாக வியாக்கியானித்து, தவறாக நம்மோடு பேசி, தவறான நியாயங்களை சொல்லி நம்மை தவறான இடத்திற்கு கொண்டு போகலாம். அப்படி நடக்காதபடிக்கு கர்த்தர் நம்மை பாதுகாக்க வேண்டும். நம்முடைய கண்களை மூடி நம்ம எல்லாரும் ஒரு 10 நிமிடம் ஜெபிக்க ஆரம்பிப்போம். கர்த்தருடைய இரக்கத்தை பெற வேண்டும். இந்த சுத்திகரிப்பு கூட்டத்தின் மூலமாக கர்த்தர் நம்மை பார்த்து கையை நீட்டி கொண்டு இருக்கிறார். ஆக நமக்குள் இருக்கிற கீழ்ப்பிடியாமை, நமக்குள் இருக்கிற பிடிவாதம், நமக்குள் இருக்கிற அந்த எதிர்த்து பேசுகிறதான எதிர்க்கிற தன்மைகள் மாற்றப்பட்டு இந்த சுத்திகரிப்பு கூட்டங்கள் மூலமாகவும் வருங்காலங்களிலும் ஆண்டவருடைய வார்த்தையோடு கீழ்ப்படிய, தாழ்த்த, ஆண்டவர் நம்மை சுத்திகரிக்கும் போது ஒத்துழைக்க, அந்த கெட்டு போகிற களிமண்ணை மறுபடியும் எடுத்து அவர் உருவாக்கும் போது அது அவரோடு ஒத்துழைக்க, இது கூடாத காரியம் என்று சொல்லாமல் ஆண்டவரோடு ஒத்துழைக்க கர்த்தர் நமக்கு கிருபையை தர வேண்டும். அதற்காக நம்ம எல்லாரும் 10 நிமிடம் ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் இயேசப்பா, எங்களை காப்பாற்றும் இயேசுவே, கிருபையை தரவேன். ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. எங்களுடைய திருக்குள்ள மகா கேடுள்ள இருதயத்தை நீர் மாற்ற வேண்டும் ஆண்டவரே இயேசுவே. எங்களுடைய பொல்லாத வழிகளை நீர் மன்னிக்க வேண்டும் ஆண்டவரே இயேசுவே. அப்பா, பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. உம்முடைய வைராக்கியத்தோடு நாங்கள் ஒத்துழைக்க வேண்டும் இயேசப்பா. ஸ்தோத்திரம் இயேசுவே, நாங்கள் திருந்த வேண்டும். உம்முடைய கண்களில் எங்களுக்கு தயவு பெற வேண்டும் ஆண்டவரே இயேசுவே. அப்பா ஸ்தோத்திரம், எங்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும் ஆண்டவரே. ரத்தம் தெளியும் இயேசுவே, எங்களை காப்பாற்றும் இயேசுவே. Thank you Lord, we thank you Lord. ஆசீர்வதிக்க வேண்டும் ஆண்டவரே. அப்பா please oh Lord, அப்பா please oh Lord. ஆண்டவரே, எங்களை நீர் பொறுப்பெடுக்க வேண்டும். இந்த கெட்டு போன உள்ளம் கிறிஸ்துவை பழகட்டும் ஆண்டவரே இயேசுவே. இந்த கெட்டு போன இருதயம் இயேசுவை பழகட்டும் இயேசுவே. உம்மை நேசிக்கிற உள்ளத்தை உருவாக்கும் ஆண்டவரே. உம்மை விட்டு விலகுகிறதான அந்த பொல்லாத இருதயம் வேண்டாம் ஆண்டவரே இயேசுவே. Perform a heart transplant in our lives Jesus இயேசுவே. You want to follow you Lord, please Lord. Help us to keep our heart with all diligence Jesus இயேசுவே. Oh Rabba Shabakatida Kalabankarabani Amtuda. ஆண்டவரே, give us the grace and the wisdom to protect our heart Jesus இயேசுவே. அப்பா, நீ நடத்த வேண்டும் ஆண்டவரே. இந்த கூட்டங்கள் மூலமாக நீர் எங்களோடு பேசுவதை நாங்கள் உணர்ந்த ஆண்டவரே இயேசுவே. தீரா தீரா சபரபனா துரா. Thank you Jesus, we praise you. Thank you Jesus, we thank you Jesus. Ni mankara bau shabakatida kalabakara bau sabakalabani ana mankara. Thank you Jesus, we praise, we praise, we praise you. ஸ்தோத்திரம் இயேசுவே. நடத்தும் ஆண்டவரே, கழுவும் ஆண்டவரே, பரிசுத்தம் வேண்டும் ஆண்டவரே இயேசுவே. உம்முடைய பரிசுத்தத்தின் பங்களிகளாய் மாற வேண்டும் ஆண்டவரே இயேசுவே. ஒரு சில நாட்கள் மாத்திரம் பரிசுத்தமாக இருக்கிற இருதயம் அல்ல, எப்பொழுதும் உம்முடைய வாசஸ்தலமாக இருக்க, எப்பொழுதும் உம்மை பிரியப்படுத்த, எப்பொழுதும் உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற நீர் எங்களை பலப்படுத்த வேண்டும் ஆண்டவரே. காப்பாற்றும் இயேசுவே. தீராமா Shabakati danka lamanka rapti danka rabani amtuda. Thank you Jesus. Yes we Jesus. Please Jesus. Jesus. மாற்றம் ஸ்திரப்படுத்தும் ஆண்டவரே, ஸ்திரப்படுத்தும் இயேசுவே. Please strengthen us, settle us oh Jesus இயேசுவே. தீரா ஷமானா சர்வதாலியோ தினமாரா சபரோ. பரிசுத்த ஆவியானவரே இயேசுவே, பலப்படுத்தும் இயேசுவே.
பலப்படுத்த வேணும் இயேசுவே. அக்கிரமங்களை மன்னியும் ஆண்டவரே, பொல்லாத வழிகளை மன்னியும் ஆண்டவரே, நீர் வாரும் இயேசுவே. Thank you Lord, we thank you Jesus, praise. அப்பா எங்களோடு பேச வேண்டும் ஆண்டவரே இயேசுவே. உமது கிருபை வேணும் ஆண்டவரே, வழுவாதபடிக்கு காப்பாற்ற வல்லமை உள்ளவரே இயேசுவே. நீரபாலா கரா சபா திரபாலா ராதுரா நிமாரா சபரா துரா இயேசுவே. Jesus இயேசுவே. Thank you Lord, thank you Lord, thank you Lord. சுத்திகரிப்பீர் இயேசுவே. கழுவுமப்பா கழுவுமப்பா இயேசுவே. Jesus ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம். கழுவும் ஆண்டவரே, பரிசுத்தப்படுத்தும் பரிசுத்தப்படுத்தும் இயேசுவே. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. இயேசுவே உள்ளத்தை மாற்றும், உள்ளத்தை தொடும் இயேசுவே. Jesus நீர் வேண்டும் ரட்சகா, நீர் வேண்டும் ரட்சகா. தீரமகரமா சபலா கதிடமகரமானா துடா. Appa, bless us Jesus இயேசுவே. A filthy dirty heart should not go after இயேசுவே the devil's ways, Jesus, destructive ways, stubborn ways. மன்னியும் ஆண்டவரே இயேசுவே. Thank you Lord, we thank you Jesus, praise. ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம். கழுவும் ஆண்டவரே, கழுவும் ஆண்டவரே, பரிசுத்தப்படுத்தும் இயேசுவே. Thank you Jesus. நியாயம் பேச வரவில்லை அப்பா, இரக்கத்திற்காய் கெஞ்சுகிறோம் இயேசுவே. நீராமா சரபாலா டுடே பலப்படுத்தும் இயேசுவே. ஜீசஸ் ப்ளீஸ் அப்பா, உம்முடைய நேச வைராக்கியத்திற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே, உள்ளான மனுஷனை பலப்படுத்தும் ஆண்டவரே, பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே, அக்கிரமங்களை மன்னியும் ஆண்டவரே, மன்னிக்கிற தேவரீராய் உம்முடைய இரக்கத்தை காண்பியும் ஆண்டவரே. பாவத்தின் வஞ்சனையினால் இருதயம் கடினப்பட்டு போகாதபடிக்கு நீர் காப்பாற்றும் இயேசுவே. ராமா ஷபகத்திடாங்கர் அப்துல்லாங்கரிபினா மஸ்தாரிபனா Jesus. Tida mankara sira bang tidanka labana manka today. Thank you Jesus. We're praying for us Lord. God that loves you Jesus. Yeshua. Appa. Appa. Forgive us எங்களை மன்னியும் ஆண்டவரே, எங்களை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே, எங்களை சுத்திகரியும் நேசரே. Thank you Jesus. ஜோத்ரம் கழுவும் ஐயா, பரிசுத்தப்படுத்தும் ஐயா, பலவீனங்களை மாற்றும் இயேசுவே. Thank you Jesus. நேபர் பகல் லக்னா ரக்த சாகர பானா துடா. Thank you Jesus. Praise. நீ நடத்தும் ஆண்டவரே, நீ நடத்தும் தேவனே, நீ நடத்தும் தேவனே, சுத்திகரியும் இயேசுவே. அப்பா ஸ்தோத்திரம் இயேசுவே. மேலா ரசுனா மலக் டாத்தி அக்பேரோ சிபாலா. Let my spirit call out your spirit Jesus இயேசுவே. நீமாங்கரம் பலாஸ் வகே உரா நெசோ லக்டானா கதுரிபினா கபா சபா நிமாரா துரா மங்கலா ரப்தனா இஸ்மனாம் துடா. இயேசுவே. Thank you Jesus. இயேசுவே பலப்படுத்தும் இயேசுவே. கழுவும் ஆண்டவரே, கழுவும் ஐயா, ஸ்தோத்திரம் இயேசுவே. உங்களுடைய இருதயம் உம்மை விட்டு எங்களை பிரிக்க கூடாதப்பா. ப்ளீஸ், நாங்கள் உம்மோடு இருக்க வேண்டும், உம்மோடு வாழ வேண்டும், உம்மோடு தங்க வேண்டும் ஆண்டவரே. ஜீசஸ். Thank you Lord. Thank you Jesus. பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. Thank you Jesus. Thank you Jesus. இயேசுவே. Thank you Jesus. திடா பக்கர மக்கர மக்கத்திடா கலபக்கத்திடா. Thank you Jesus. Thank you Jesus. Jesus.
இயேசுவே. Thank you Lord. எங்களை மாற்றும் ஆண்டவரே, எங்களை மாற்றும் ஆண்டவரே, எங்களை மாற்றும் ஆண்டவரே இயேசுவே. Please அப்பா, forgive our foolishness, our weaknesses இயேசுவே. Thank you Jesus. Dira bakarak lagastana mankaraptada tira samana karamana thura இயேசுவே. We praise you Jesus. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. Thank you Jesus. வாப்பா ரட்சகா ஸ்தோத்திரம், ரட்சகா ஸ்தோத்திரம், ரட்சகா ஸ்தோத்திரம். பரிசுத்தப்படுத்தும் இயேசுவே, பரிசுத்தப்படுத்தும் இயேசுவே. இயேசுவே ஜீசஸ் ஸ்தோத்திரம் இயேசுவே. ரத்தத்தினால் கழுவும், ரத்தத்தினால் கழுவும். Help us to come near your blood, Jesus. Yesue, Jesus, Yesue, Yesue, Jesus. We praise you. Thank you, Lord. We thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. அப்பா பலப்படுத்தும் ஆண்டவரே, பலப்படுத்தும் ஆண்டவரே, பரிசுத்தம் தாரும் இயேசுவே. அவனுடைய அக்கிரமங்களை மன்னியும், உங்களுடைய குறுக்கு ஆண்டவரே, வழிகளை மன்னியும் ஆண்டே, பொய்களை மன்னியும் ஆண்டவரே இயேசுவே. பாவத்தை மறைத்து பாவம் செய்கிறதான அந்த ஆண்டவரே கோணலான தன்மைகளை, தந்திரமான தன்மைகளை மன்னியும் ஆண்டவரே இயேசுவே. Thank you Lord. Thank you Lord. Nebaraba shabakatida karaba shabalabana tuda nebar bala shadrali bikaraba katida kalabana mantuda. Thank you Jesus. We praise. Stotram Yeswe, Stotram Yeswe, Stotram. நீர் வேண்டும் அப்பா, சுத்திகரிப்பீரே அப்பா. ஓரபக ஷபகத்திட கலபகரபனாத்துடா. Bless us now with heavenly blessings. We want the grace of Christ to dawn upon us. Yeshua. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. Rabakara mankatidan kalabakatidan karaba. Tiraba shabakatidan karamana tidan kalabstana. Ratswale garma sankrabani amtudan kala. Peraba sabala ratsana labdanan karaba shamana. Tika samuri bina katuri bina ushamana tura. Thank you Lord. Yeshua. Thank you Jesus. Thank you Jesus. Tuda bakaraba ushabaka tidan kalabanka rabana mana mana manka tuda. Yeshua. Thank you Jesus. Praise. Turabakaraba salbarankanaga samanatuda. Neraba shabakatida. Tirabaka shabakatida mankaramania today. Tirama shabakaramankatidan kalamana today. Thank you Jesus. We praise you. Thank you Lord. Please. We surrender our hearts to you Jesus. Yeshua. Jodra 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 jodra. Thank you Jesus. We thank you Jesus. ஆவிக்குரிய ஜீவிதத்தில் ஸ்டெடியா இருக்கணும் இயேசுவே. இயேசுவே எங்களை மறைத்துக் கொள்ளும் இயேசுவே. காப்பாற்றும் இயேசுவே. ஆசீர்வதி இயேசுவே. சுத்திகரியும் ஜீவனின் பலனே, பரிசுத்த தெய்வமே. Thank you Lord. Thank you Lord. We thank you Jesus. Yeswe. Stotram Jesus Yeswe. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. Thank you Jesus. Yeswe. Tidabara salakta dankarabana raturaba. Please Jesus Yeswe. Niramanka shabal parana mausabala bhakti dankarabana mankatuda. Thank you Jesus. We praise you. ஆண்டவரே பலப்படு, ஆண்டவரே பலப்படுத்து, ஆண்டவரே தாழ்த்துகிறோம், கிருபை தாரு ப்ளீஸ் அப்பா. தீனா ஷாலபகோ துரிபிரா கரபா. Thank you Jesus. We praise you.
Thank you, Lord. Thank you, Jesus. Yes, we. Jesus, yes, we. Thank you, Jesus. Praise, 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 praise you. Oh, Rajodra, 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 Rajodra. Thank you, Jesus. Thank you, Jesus. Yes, we. Thank you, Jesus. Thank you, Jesus. Jesus. Yes. Thank you, Lord. We thank you, Jesus. Jesus. Thank you, Jesus. We praise, we praise, we praise you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. அப்பா ஸ்தோத்திரம், அப்பா ஸ்தோத்திரம், எஸ் அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீர் மாற்றும், ஆண்டவரே நீர் மாற்றும், இயேசுவே ஸ்தோத்திரம். உமது சித்தத்தின்படி நடத்தும், இயேசுவே ஸ்தோத்திரம். தீரா பௌஷா பக்கத்திடா கரபக்கலபானா மானாதுடா, இயேசுவே. Jodra, 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 Jodra. Thank you, Jesus. We thank you, Jesus. We thank you, Jesus. We praise you. ஆமென். சில நேரத்தில் நம்முடைய சொந்த இருதயம் திருக்குள்ளது, மகா கேடு உள்ளது. இது ஏமாற்றம். நாம் உணர்ந்திருப்போம், மற்றவங்க சில தப்பு பண்ணும்போது நமக்கு கோபம் வரும், எப்படி பண்ணலாம் அப்படி அப்படின்னு. அதே தப்பு நாம் பண்ணும்போது, இல்லைன்னா வேற தப்பு பண்ணும்போது நம்ம மேலே இரக்கம் வரும். ஆண்டவரே என்னை மன்னியும், தெரியாமல் செஞ்சுட்டேன், ஒரே போராட்டம், இப்படியெல்லாம் சில காரணங்களை சொல்ல. நம்ம அடிக்க மாட்டோம், போராட்டம், பிசாசு, இன்னொரு சான்ஸ் கூட ஆண்டவரே. இதே பார்த்து மற்றவங்க செஞ்சால் கத்தி எடுத்துருவோம் நம்ம. இதுதான் திருக்குள்ள மகா கேடுள்ள இருதயம். ஆனால் உண்மையாக அது ஆப்போசிட்டாக தான் நடக்கணும். மற்றவங்க தப்பு பண்ணால் இரக்கம் பாராட்டணும், நாம் தப்பு பண்ணால் நம்ம தண்டிக்கணும். போடு ஃபாஸ்டிங், ஒரு நாள் சாப்பிடாத, எப்படி பண்ணலாம் நீ? அப்போது இந்த இருதயம் தப்பு தப்பாக நமக்கு சொல்லிக் கொடுக்கும். நம்ம நல்லவங்க அப்படின்னு நமக்கு சொல்லிக் கொடுக்கும். அதை அறியத்தக்கவன் யார்? அதனால ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டோம். இந்த இருதயம் நம்ம ஏமாற்றக்கூடாது. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. அந்த கிரவுண்டிங், அந்த வேரூன்றி நிற்கிறதான அந்த ஸ்திரப்படுத்துகிறதான வார்த்தைகள், 3 வார்த்தைகள்: சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, நிலைநிறுத்தி. ஆண்டவர் நம்மளை ஸ்டெடி ஆக்குவார். அது அர்த்தம், சுத்திகரிப்பு கூட்டத்துக்கு வரும்போது மட்டும்தான் நம்ம கெட்ட வார்த்தை பேச மாட்டோம், பொய் சொல்ல மாட்டோம், இப்போ பணிவாக இருப்போம், ஜெபிப்போம். திங்கட்கிழமை வந்தோடனே திருப்பி பழைய மனுஷன். அது ஸ்திரப்படுத்துகிற வார்த்தை, அது மேலும் கீழே போயிட்டு இருக்கிற ஸ்திரம் இல்லாத வாழ்க்கை. ஆனால் தேவன் நம்மை ஸ்திரப்படுத்துவார். அந்த அர்த்தம், ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் நம்ம எப்படி இருக்கிறோமோ, எப்படி பரிசுத்தம் அடைகிறோமோ, எப்படி தேவ சமூகத்தை உணர்றோமோ, திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை அதே சமூகத்தை பாதுகாக்கணும். ஒரு ஆர்சி ஃபாதர் இருந்தார். இந்த யூத் கேம்பில் அந்த ஜிஏ ஸ்டோரியில் வரும். அது ஒரு ஆர்சி ஃபாதர், அவர் பேர் பிரதர் லாரன்ஸ். அவர் சொல்கிறார், என்றைக்கு நான் இயேசுவை சந்திச்சேனோ, 18 வயசில் ரட்சிக்கப்பட்டார், என்றைக்கு இயேசுவை சந்திச்சேனோ அந்த நாளிலிருந்து இந்நாள் வரை, 40 வருஷம் பொறுத்து சொல்கிற விஷயம் அது. அப்போது அவருடைய 58 வயசு இருக்கு. அந்த நாளிலிருந்து இந்நாள் வரை என்னுடைய அன்பு பெருகி இருக்கிறது, தேவன் மேல் உள்ள அன்பு பெருகி இருக்கிறது என்னால் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறார்.
நம்ம யோசிப்போம், அது என்ன நல்ல காரியம், அது கெட்ட காரியம் தானே அப்படின்னு. அவர் என்ன அர்த்தத்தில் சொல்கிறார் தெரியுமா? ஆரம்பத்திலேயும் அன்பு அவ்வளோ ஃபுல்லாக இருந்துச்சு, எனக்கு வளரக்கூட வாய்ப்பு இல்லை. 18ஆம் வயசில் அந்த அன்பின் உச்சக்கட்டத்தை, தேவ அன்பின் உச்சக்கட்டத்தை உணர்ந்தேன். அதுலேருந்து வளரவே இல்லைன்னா ஃபர்ஸ்ட்லேருந்தே மேக்ஸிமமில் இருக்குது, ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். என்ன சாட்சி யோசிச்சு பாருங்க. அவர் ஆர்சி ஃபாதர், ஆனால் அவர் ஒரு புக் எழுதினார், ப்ராக்டிசிங் த பிரசன்ஸ் ஆஃப் காட் அப்படின்னு. தேவ சமூகத்தை எப்படி பயிற்சி செய்வது, காடோட எப்படி க்ளோஸாக இருப்பது அப்படின்னு. அப்போது நமக்கு இருக்கிற வாழ்க்கை மேலே கீழே அப்படி ஆஃபீஸுக்கு போயிட்டு, ஸ்கூலுக்கு போயிட்டு, காலேஜுக்கு போயிட்டு, சாயங்காலம் திருப்பி வீட்டுக்கு வரும்போது தேவ சமூகம் சூனியம்தான். அந்த யூத் கேம்பில் வரப்போது அதில் பிள்ளைகள்கிட்ட எக்ஸசைஸ் கேட்பாங்க, உங்களால் தேவ சமூகத்தை எவ்வளோ நேரம் காக்க முடியுது அப்படின்னு. அதில் சில பாக்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு பாக்ஸ் 1 hour, 1 மணி நேரம். அடுத்த பாக்ஸ் சில நாட்கள், சில மாதங்கள், சில வருடங்கள் அப்படின்னு ஒரு 5 பாக்ஸ் இருக்கும். உங்களால் எவ்வளோ நேரம் தேவ சமூகத்தை காக்க முடியுது டிக் பண்ணுங்க, மேக்ஸிமம் எவ்வளோ முடியுது அப்படி. பிரதர் லாரன்ஸ் அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணணும்னா அவர் 6வது ஒரு பாக்ஸ் போட்டு 40 வருஷம் எழுதுவார். நமக்கு 5 பாக்ஸ் போதும். அப்போது நம்ம எவ்வளோ ஒரு மட்டமான வாழ்க்கை, இந்த பூமி நம்ம எவ்வளோ இழுக்குது பாருங்க, தேவ சமூகத்தை விட்டு நம்ம பிரிக்குது பாருங்க. ஆண்டவர் நம்மை மாற்ற வேண்டும். அதனால் இந்த 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? நீங்கள் கொஞ்ச காலம் பாடுபட்ட பிறகு சகல கிருபை பொரிந்த தேவன் உங்களை ஸ்திரப்படுத்தி, நிலைநிறுத்தி, பலப்படுத்தி, அப்படி அந்த வார்த்தைகள் பாவிக்கப்படுது. அப்போது நம்முடைய இந்த திருக்குள்ள இருதயம் இன்னைக்கு ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக இருக்குது. நம்முடைய இருதயம் ஆண்டுடைய வசனத்தை கேட்குது, பைபிளை எப்படி திறக்குது, ஜெபிக்குது, முட்டியில் நிற்குது, ஃபாஸ்டிங் எடுக்குது. இன்னும் 2 நாள் பொறுத்து இந்த சுத்திகரிப்பு கூட்டம் முடிஞ்ச பிறகு திங்கட்கிழமை வரும்போது திருப்பி பழைய அந்த கெட்டு போன அந்த பொல்லாத திருக்குள்ள இருதயமாக மாறும். அப்படி மாறக்கூடாது, ஸ்டெடியாக இருக்கணும், அப்படியே மெயின்டைன் பண்ணணும். அதை மெயின்டைன் பண்ணோன்னு சொன்னால் ஆண்டவரே சொல்கிறார், சகல கிருபை பொருந்திய தேவன் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக. அது முடியும். ஆனால் அது முடியும் தான். ஆனால் அதுக்கு என்ன வேணும் சொல்லுங்க? நம்ம ஸ்திரமில்லாத நம்முடைய இருதயம் ஸ்டெடி ஆகணும்னா என்ன வேணும்? அந்த வசனத்தில் இருக்கு ஆன்சர். வாசிங்க திருப்பி. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி, நிலைநிறுத்துவாராக. நம்ம ஸ்திரப்படுத்த, சீர்படுத்த, நிலைநிறுத்த என்ன வேணும்? எதுக்கு கிருபை? அதுல பாடு வரப்போகுது. நீங்க கொஞ்சம் காலம் பாடு அனுபவிக்கிற உங்களுக்கு, இங்கிலீஷ்ல ஆஃப்டர் யூ ஹேவ் சஃபர்ட் அ வைல், பாடுபட்ட பிறகு. அப்போ அந்த இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிற, இப்போ நம்ம இருதயம் ஸ்டெடி கிடையாது. இங்கே இப்போ ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக இருக்கும். நாளைக்கும் சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இந்த மத்தியானம் அந்த சாயங்காலம் வரும்போது திருப்பி ஒரு தூக்கம் வரும், ஒரு பின்மாற்றம் வரும், ஒரு கெட்ட சொப்பனம் வரும், ஒரு நியூஸ் பேப்பரில் ஏதோ ஒன்று வாசிச்சிருப்போம், திருப்பி போயிடும். அவளுக்கு திருப்பி பழைய பிரச்சனை வரும், கெட்டு போயிடும். அப்படி இருக்காமல் இருக்கணும்னு சொன்னால் நமக்கு பாடு வேணுமா? அந்த பாடு தான் நம்ம ஸ்பிரிச்சுவலாக மெயின்டைன் பண்ணணும். அந்த பாடு இருந்தால் தான் நம்ம ஜெபிக்க தூண்டும். போ, முட்டி போடு, கண்ணை மூடு, ஃபாஸ்டிங் எடு, இப்படியெல்லாம் நம்ம தூண்டி விடும். அதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டெடி ஆகும். அந்த பாடுபடுகிற நேரத்தில் சகல கிருபை பொருந்திய தேவன் கூட இருப்பாராம். சகல கிருபை பொருந்தியது. அப்போ அதுதான் தேவனுடைய கிருபை. அதனால இந்த நாட்களில் அந்த பாடு அனுபவிக்க நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய பொல்லாத திருக்குள்ள ஏமாற்றுகிற அந்த இருதயத்தை மாற்றுகிற சில பாடுகள் இருக்கு. நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன். அப்போது நம்மை உபத்திரவப்படுத்தி நம்மை மாற்றுகிறதான சில பாடுகள் இருக்கு. அது ரொம்ப நல்லது, உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஆத்மாவுக்கு ரொம்ப நல்லது. அது ஒரு வியாதியாக இருக்கலாம், அது ஒரு கடன் பிரச்சனையாக இருக்கலாம், அது ஒரு பில்லி சூன்யமாக இருக்கலாம், அது நம்முடைய வீட்டில் நம்ம ரொம்ப டார்ச்சர் பண்ணுற ஒரு ஆளாக இருக்கலாம். அதெல்லாம் நமக்கு ரொம்ப நல்லது. அதனால தான் நம்ம லைஃப் மாறும். அப்போது தேவன் நம்முடைய ஜீவிதத்தில் அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். அங்கே தான் ஸ்திரப்படுத்தப்படுகிறோம்.
ஆகையால் இந்த நேரத்தில் ஆண்டவரே எனக்கு பாடு வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடாது, எனக்கு கிருபை தாரும் என்று நாம் கேட்க வேண்டும். அப்போதான் ஸ்திரப்படுவோம். நம்முடைய கண்களை மூடுவோம். இந்த நேரத்தில் கர்த்தர் சகல கிருபை பொருந்திய தேவன் நம்மை சந்திக்க வேண்டும். அவருடைய கிருபையை தர வேண்டும். பாடுபட கர்த்தர் நமக்கு பலனை தர வேண்டும். அந்த பாடுகளின் மூலமாக நம்மை ஸ்திரப்படுத்த வேண்டும். ஓரா பௌஷபாங்கத்துனா அந்த பிரதர் லாரன்ஸ் சொல்லுகிறார் அவருடைய புக்கில். அவர் ஒரு ஃபாதர், ஆர்சி ஃபாதரை, அவர் ஹோட்டலில் அழுக்கு பாத்திரம் கழுவுற வேலை செய்கிறவர். அவர் அழுக்கு பாத்திரம், அது அவர் படிக்கல, ஏழை மனுஷன். இந்த எச்சி பிளேட்டை கழுவுற வேலை தான், அதுதான் அவருடைய தொழில். ஆனால் ஆண்டவர் 18 வயசில் அவரை ரட்சித்து அந்த வேலையை விட்டுட்டு ஃபாதர் மடத்தில் போய் சேர்ந்தார். அவர் பிரதராக இருந்தார். அங்கே சேரும்போது அங்கேயும் பாத்திரம் தான் கழுவார். அவர் சொன்னார், அவருடைய சாட்சியில் சொல்கிறாரு, என் வாழ்க்கையே ஆண்டவருக்காக பாடுபடணும்னு நான் பலி செலுத்தினேன், என் வாழ்க்கையே பலி செலுத்தினேன், பட் காட் கிரேட்லி டிஸப்பாயிண்டட் மீ அப்படின்னு. ஆண்டவனை ஏமாத்திட்டாரு. அது என்ன அர்த்தத்தில் சொல்ல தெரியுமா? ஃபார் ஐ ஹவ் நோன் நத்திங் பட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆல் மை லைஃப். பாடுபடணும், கஷ்டப்படணும், தியாகமாக இருக்கணும், நான் என் வாழ்க்கையை அர்ப்பணிச்சுட்டேன், ஆண்டவனை ஏமாத்திட்டாரு. ஏன்னா என்றைக்கு நான் அந்த மடத்தில் சேர்ந்தேனோ அந்த நாள் இந்நாள் வரைக்கும் இன்பத்தை தவிர நான் வேற எதையும் உணர்ந்ததே இல்லை. அப்போ அவருடைய கஷ்டமே இன்பமாக மாறிடுச்சு. அவர் சொல்கிறேன், நான் பாத்திரம், நான் அந்த ஃபாதர் வீட்டில் கூட, அந்த மடத்தில் கூட நான் பாத்திரம் தேய்ப்பேன், அதில் கூட தேவ சமூகத்தை ரொம்ப உணர்வேன் நான். அந்த ஜெபிக்கும் போது இருக்கிற தேவ சமூகம் பாத்திரம் தேய்க்கும் போது குறையாது அப்படின்னு சொல்லுவார். இன்னும் ஒரு சாட்சி பாருங்க. நம்முடைய கண்களை மூடுவோம். கர்த்தர் நம்மை ஸ்திரப்படுத்த வேண்டும், நம்மையும் அதை போல நிலைநிறுத்த வேண்டும். இந்த ஜெபிக்கும் போது நமக்கு இருக்கிற தேவ சமூகம் நம்முடைய பெட்ரூம்ல, நம்முடைய வாகனத்தில், நம்முடைய ஸ்கூட்டர்ல, போகிற பஸ்ல, ரோட்டில் நடக்கும் போது, நம்முடைய ஆபீஸ்ல, நம்முடைய தனிப்பட்ட ஜீவியத்தில், நம்முடைய ரகசிய ஜீவியத்தில் காணப்பட வேண்டும். அதற்காக கர்த்தர் சில பாடுகளை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிப்பார். அந்த பாடு பரவாயில்லை, அதை நான் வரவேற்கிறேன். சகல கிருபை புரிந்த தேவன் என்னோடு இருந்தால் போதும், என்ற பாடு எனக்கு வரட்டும் என்று ஒப்பு கொடுக்கிற கரங்களை உயர்த்துவோமாக. கர்த்தர் இந்த நேரத்தில் அந்த பாடு அனுபவிக்க ஒரு வல்லமையை தரப்போகிறார், ஒரு அபிஷேகத்தை தரப்போகிறார். அந்த பிரதர் லாரன்ஸ் உடைய தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். நாம் பலி செலுத்தும் போது, பலியாய் மாறும் பொழுது, கர்த்தருடைய இன்பத்தை ருசி பார்க்க, நிலையான ஒரு ஜீவியம் செய்ய, ஸ்திரப்படுத்த முடியாத ஒரு அபிஷேகத்தை பெற்றுக் கொள்வோமாக. Thank you, Lord. Rabaka Shabakaramana Labakaramana Ture Tirama Shamakaramana Turamana Mekarau Shabalara Turamana. Thank you, Jesus. ஸ்திரப்படுத்தும் ஆண்டவரே, ஸ்திரப்படுத்தும் ஆண்டவரே, ஸ்திரப்படுத்தும் ஆண்டவரே, ஸ்திரப்படுத்துகிற அபிஷேகத்தை தாரும் ஆண்டவரே. திதௌ ஷமக திரங்கரமானியா துரா ஷப்துரி வீரா துரா. இயேசுவே, Jesus. Iramankaramau shabakatirankaramana tura Beriamau shamakatura. Thank you, Jesus. Jesus. Rama shamakaramakaramah shamak. Thank you, Jesus. Turama shabakaramakatirankaramankalamanana matre Turama shabakatirankasabalabakaramana tudankaramana. Yes, way. Come into us, Lord. Come into us, Jesus. Yes, way. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Yes, way. Jesus, yes, way. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Jesus. Praise Jesus. Thank you, Lord. Thank you, Jesus. Praise. Stotram Yeswe. பரிசுத்தப்படுத்தும் இயேசுவே, பரிசுத்தப்படுத்தும் இயேசுவே, பரிசுத்தப்படுத்தும் இயேசுவே. ஓ ரபௌ ஷபகதிடங்கரமங்கரம ஷபலாதுரே ரிபலங்கரம ஷபகரமனாதுரே. Thank you, Jesus. Jesus. Thank you, Lord. Tudamankarav shabalabaramankalamaniana matre
Thank you, Jesus. Praise, praise. அப்பா அப்பா பலப்படுத்தும் அப்பா. தீராமா உஷமா கரமானா துரா கரமா. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Jesus, Jesus. Thank you, Lord. Tuda bakarama ushabakati dan karaman kalamana. Rabrahana Rabbi Sonkala Bankaramani today. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Lord. Karuvam ஆண்டவரே பலப்படுத்தும் இயேசுவே. ஓ ராமங்கரப உஷபகரமான மாத்ரே. Jesus. குயவன் கை களி மண்ணை போல் தேவா உம்மிடம் ஒப்புவித்தேன். குயவன் கை களி மண்ணை போல் தேவா உம்மிடம் ஒப்புவித்தேன். உந்தன் மனதின்படி என்னை வணங்கிடுமே. உந்தன் மனதின்படி என்னை வணங்கிடுமே. எஜமானே உமக்கு நான் அடிமை என்றோ. எஜமானே உமக்கு நான் அடிமை என்றோ. குயவன் கை களி மண்ணை போ தேவா உம்மிடம் ஒப்புவித்தேன். குயவன் கை களி மண்ணை போ தேவா உம்மிடம் ஒப்புவித்தேன். உந்தன் மனதின்படி என்னை வணங்கிடுமே. உந்தன் மனது ஓரியா சபா பெத்தா சகுரியாபா சகுரா நான் அடிமை என்ற எஜமானே உமக்கு ஓரா பௌஷபா கரமானா மௌஷபா கலமானா துதா திரா சபரா துரமானாரா பெலா கரா உஷபலா ரபானா துரா. Tira mankara maushamakara tira maushabalara tura mankara belakara ushamana tura. Jesus, 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 Jesus. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Jesus. Yeswe. Stotram Yeswe. Stotram Yeswe. Stotram Yeswe. Stotram Yeswe. Thank you, Lord. We thank you, Jesus. We praise you, Jesus. Thank you, Jesus. We thank you, Jesus. We thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Lord. We thank you, Jesus. We thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Yeswe, stotram Yeswe, stotram Yeswe, stotram Yeswe, stotram. Ramanka shabakati dakarabakati dankalabara baushaba. Neraba sabakaraba shabakarabana mankalabana atre. Yeswe, stotram Yeswe. Stotram Yeswe. Thank you, Jesus. Bless us, Lord. Asirvadim Yeswe. Iramankara ushabakati dankara mankalamana mantre. Asirvadim Yeswe. Thank you, Lord. Thank you, Jesus. Tiramana sabakara maushabakala tuda. Thank you, Jesus. Praise, praise, praise. Niman karau shabala bakarabati da kalabagna harabana today. Thank you, Jesus. Praise, praise, praise. Stotram Yeswe, Stotram Yeswe, Stotram Yeswe, Stotram Yeswe. Thank you, Lord. Thank you, Jesus. Thank you, Jesus. Yeswe, Jesus, Yeswe.
பரிசுத்தப்படுத்தும் இயேசுவே, விடுதலை வேணும் இயேசுவே, காப்பாற்றும் இயேசுவே. Thank you Jesus, thank you Jesus. பலப்படுத்தும் இயேசுவே, ஆசீர்வதி இயேசுவே, ஆசீர்வதி இயேசுவே. நீ மங்கரபக்கரா துடா ரபா ஷபலா ரதுடா நமங்கரபா சபலக்தி டங்கரமானா. இயேசுவே Thank you Jesus. Oh rabau shabaka tudang karabana mankalam tuda. Thank you Lord. Tudi bigana mau shabara bakala bakana mankarabana mankatuda. Thank you Jesus. Praise, praise. Thank you Lord. We thank you Jesus. Yes, we praise you. Amen. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. நாம் போகிற உலகம் நெருப்பு உலகம். சனிக்கிழமை அதை பற்றி சொன்னேன். அதில் எல்லாமே தீப்பிடிச்சு எரிஞ்சிட்டு இருக்கும். நாம் போகிற உலகம் அவ்வளோ ஃபயரான உலகம். அதனால தான் மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. எல்லாம் மகிமை மகிமை மகிமை, நெருப்பு மகிமை. அப்போ அங்கே போனோன்னா அதற்கேற்ற மறுரூபம் நமக்கு உண்டாகணும். அதை நான் சொன்னேன். அந்த விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்ச காரியத்தை சொல்லுகிறேன். அந்த நெருப்பு உலகத்தில், அதாவது நம்முடைய இந்த மண்டலத்தை தாண்டின அந்த உலகம், அதர்சனமான தேவலோகம், அதில் பொருள் இருக்காம். அதில் 1 கிராம் எடுத்தால் 4 அணுகுண்டுக்கு சமானமான ஆற்றல், அது எனர்ஜி இருக்குதான், சக்தி இருக்கும். 1 கிராம். அவ்வளோ பயங்கரமான ஒரு உலகம் அந்த உலகம். அப்போ அந்த 1 கிராமுக்கு 4 அணுகுண்டுக்கு சமானமான நெருப்பு சக்தி இருக்கும் என்றால், அப்போ நாம் பெறுகிற அபிஷேகம் எவ்வளோ பயங்கரமானது. அது நம்மை கொல்லும். அதனால் நமக்கு கிடைக்கிறது கொஞ்சம் மட்டும்தான். அது கொஞ்சம். அது இந்த சயனைடு பார்த்தீங்கன்னா, சயனைடு அது வாயில் போட்டால் செத்துருவாங்க. ஹைதராபாத்தில் ஒரு வாலிப பையன், நான் அப்போது வாலிபன் தான், பேப்பரில் வந்தது சொல்கிறேன்னு, சயனானுடைய ருசியை உலகத்திற்கு காட்டணும்னு சொல்லி சில ருசிகளை அவர் எழுதினார். அதை ருசிச்சுட்டு செத்து போகிறதுக்கு முன்னாடி சயனானுடைய ருசி என்னென்னு டிக் பண்ணி உலகத்திற்கு ருசியை சொல்லிட்டு நான் சாகிறேன்னு சொல்லிட்டு, உலகத்துக்கு சயனைடு ருசி சொல்லுகிறது சாக போகிறார் அவர். அதனால் எல்லா ருசியை வரிசையை எழுதிட்டு சயனைடை வாயில் போட்டு டிக் பண்ண போகிற, டிக் பண்ணுறதுக்குள்ளே செத்துட்டார் அவர். வேஸ்ட், உயிரே போச்சு, நரகத்துக்கு போயிட்டான். அதே சயனைடு ஆயுர்வேதிக் மருந்தாக இருக்குது. அதை தண்ணிக்குள்ளே போட்டு டைல்யூட் பண்ணி நிறைய தண்ணி ஊற்றுனா அது மருந்தாம். அதே போல் பரலோகத்தில் நம்ம கொல்லுகிற மகிமை இருக்குது, நெருப்பு இருக்குது. ஆனால் அதில் கொஞ்சம் நமக்கு தேவன் தருதுனால அது மருந்தாக மாறுது. நம்முடைய தோஷங்களை, அக்கிரமங்களை, மீறுதல்களை அது சுகமாக்குகிறது. அதுதான் இப்பொழுது நாம் பெற்ற அபிஷேகம். ஆகையால் தேவன் நமக்கு தந்திருக்கிற இந்த அபிஷேகத்தை கொண்டு கிருபை பெற்றவர்களாக தேவன் நமக்கு கொஞ்சம் காலம் பாடு அனுபவிப்பார். அந்த பாடுகளை நன்றாய் ஏற்றுக்கொள்ள, ஆண்டவரிடத்தில் நெருங்கக்கூடியதான ஒரு வாய்ப்பாய் மாற்றிக்கொள்ள கர்த்தர் நம்மை பலப்படுத்த வேண்டும், ஸ்திரப்படுத்த வேண்டும், நிலைநிறுத்த வேண்டும். அதற்காய் ஸ்தோத்திரிப்போம்.
ஸ்தோத்திரம் 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 திடக்கரபக்க ஷபலபக்க திடங்கரபானம் அர்த்தசாதரி மினே ரோரி அர்பலஹன் ரஹமசம் திடங்கரபா ஸ்தோத்திரம் இயேசுவே ஸ்தோத்திரம் இயேசுவே ஸ்தோத்திரம். Thank you Jesus, we praise you. அந்த நெருப்புலகத்தை சேர்ந்த ஒரு காரியம் தான் தெய்வீக சுகம். இயேசுடைய தழும்புகளிலிருந்து வருகிற ஒரு சக்தி. அது அந்த உலகத்திலிருந்து இந்த உலகத்து வந்து நம்முடைய சரீரத்தை தொடும் பொழுது நம்முடைய வியாதி எல்லாம் மாறும். எங்க வலி இருக்கோ அதை கர்த்தர் மாற்றி போடுவார். அதனால தெய்வீக சுகத்தினுடைய வல்லமை முழு சபையில் உள்ள எல்லா விசுவாசிகளை சந்தித்து நம்முடைய சரீரங்களை கர்த்தர் பலப்படுத்த வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்முடைய பிடிவாதத்திற்கு ஏற்றபடி சில நேரத்தில் கர்த்தர் சில காரியங்களை நமக்கு தருவார், செய்வார். ஆனால் நமக்கு நல்லது அல்லது. இஸ்ரவேல் ஜனங்கள் பிடிவாதமாய் காடை கேட்டார்கள், இறைச்சி வேண்டும் என்று கேட்டார்கள், கர்த்தர் கொடுத்தார். ஆனால் ஆத்மாவுக்கு இளைப்பை அனுப்பினார். பைபிளில் இருக்கு, அந்த இறைச்சி வேணும் 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 கேட்டால் சரி கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் வந்து இப்போ நிறைய பறவைகளை அப்படியே கீழே அவங்களை அடிக்கிற அளவுக்கு பக்கத்தில் பறக்க வச்சாராம். அடித்தாங்க, சமைச்சாங்க, வாயில் வைக்கும்போது கொண்டு போட்டார் ஆண்டவர் அவங்க. பைபிளுக்கு while it was in their mouths he slew the fattest of them. அவர்கள் கொழுமையானவர்கள். அப்படி இச்சையோடு அப்படியே ஃபுல்லாக வாயில் போட்டு அமுக்குறாங்க. போட்டு அமுக்கும் போதே கொடுத்த ஆண்டவரை கொன்று போட்டார். அப்போ நாம் இங்கே உட்காருக்கிறது நோக்கமே தேவனுடைய பரிபூர்ண சித்தத்தை செய்யதான். அவர் என்ன சொல்றாரோ கொஞ்சம் கூட அதை வளைக்க கூடாது. ப்ளீஸ் ஆண்டவரே, இப்படி ஆண்டவரே, அப்படி ஆண்டவரேன்னு அவரை வளைக்கக்கூடாது. அப்படியே கீழ்ப்படியணும். அதுதான் பூரண கீழ்ப்படிதல். அதுதான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆனால் நம்ம கொஞ்சம் காரியம் இப்படி பண்ணி ஆகணும் ஆண்டவர், ப்ளீஸ் ஆண்டவர் சொன்னால் செய்வார். ஆனால் நமக்கு நல்லதில்லை. ஏன்னா அவருக்கு நாம் அட்வைஸ் பண்ணுறோம், நம்ம இஷ்டத்தை அங்கே ஸ்திரப்படுத்த பார்க்குறோம். பிற்காலத்தில் அது நல்லதாக மாறாது. அதனால் தேவன் என்ன சொல்லுகிறாரோ அப்படியே கீழ்ப்படியணும், அப்படியே கீழ்ப்படியணும். அந்த இருதயத்தை தேவன் நமக்கு தர வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 திடங்கராவ் ஷபலாக்கரப் தினங்கரபான மங்கரப்துடா ரத சதுரினி அர மங்கரம் ஔஷபக்கத்திடா ரபலா பரியம் ஔஷபங்கரமானியான மங்கத்துடே. Thank you Lord, we thank you Jesus, we praise, we praise, we praise, we praise you. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசி. 8:14. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். இப்பொழுது நாம் தேவ புத்திரர் ஒரு அர்த்தத்தில், ஆனால் எழுத்தின் பிரகாரமாக உருவமே மாறி நாம் தேவ புத்திரராக மாறப்போகிறோம். இயேசு வெளிப்படும் போது ஒரு செகண்ட்ல மனுஷர்களாக இருக்கிற நாம் தேவ புத்திரராக, அது வேற சிருஷ்டி, அது மனுஷர்கள் கிடையாது, அது வேற சிருஷ்டி. அது அப்படி நாம் வேற விதமாக மாற போகிறோம். ஒருவேளை மனுஷருக்கு இப்போ நாமே தேவசாயல் தான் உருவாக்கப்பட்டிருக்கோம். இப்போ தேவனுக்கு தலை இருக்குது, கண் இருக்குது, வாய் இருக்குது, கை இருக்குது. அப்போது தேவசாயலில் உருவாக்கப்பட்டோம். ஆனால் இப்போது அதில் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. நாம் வந்து தேவசாயலை இப்போது மாற போகிறோம். அப்படி அதனால் நம்ம உருவம் மாறினாலும் கொஞ்சம் இதே மாதிரி தான் இருப்போம். ஆனால் நிறைய மாற்றங்கள் இருக்க போகுது. ஆனால் அப்படிப்பட்ட தேவபுத்திரராய் மாற வேண்டும் என்றால் தேவ ஆவியின் நடத்திப்பை பழக வேண்டும். அதான் அந்த வசனம்.
அப்போ தேவபுத்திரராய் மாறப்போகிற நமக்கு இந்த கடைசி நாள், இன்னும் கொஞ்ச நாள் தான் இயேசு வரப்போறார், கொஞ்ச நாள் தான். அப்போ அந்த கொஞ்ச நாள்ல இந்த ஆவி நடத்திப்பு அதை நம்ம பழகணும். வேற ஆவி நம்ம நடத்தக்கூடாது. பிசாசு கூட பைபிள் வசனத்தில் நம்ம நடத்தும், அதை நம்ம பழகக்கூடாது. அப்போ தேவன் நமக்கு நடத்திப்புக்காரரை தந்திருக்கிறார், பைபிளை தந்திருக்கிறார், மனசாட்சியை தந்திருக்கிறார், பர்சனல் நடத்திப்பையும் தந்திருக்கிறார். அப்போ இதெல்லாக்குள் சேர்ந்து இருந்து தான் அந்த நடத்திப்பை பழகணும். ஆவியானவர் என்கிட்ட சொன்னார், நீ சொல்றது யார் அப்படின்னு சொல்லி ஊழியக்காரில் நம்ம எதிர்க்கக்கூடாது. அது வேற மாதிரி போய்டும், வேற ஆவி ஆயிடுது. அதனால இந்த நாட்களில் தேவபுத்திரராய் மாற்றப்படும்படியாக அழைக்கப்பட்டதான நம்மை ஆவி நடத்திப்பை பழக கர்த்தர் நமக்கு பலனை தர வேண்டும். ஆவியானவர் தெளிவாய் நமக்குள்ள இருக்கிற பேசணும். அது ஒரு வஞ்சனையான ஒரு பேச்சாக மாறக்கூடாது, அது சுயம் நினைக்கிறதான ஒரு காரியமாக மாறக்கூடாது. தெளிவான தேவ நடத்திப்பாய் இருக்க வேண்டும். அதை பழக கர்த்தர் நம்முடைய உள்ளத்தை பலப்படுத்த வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். சோத்ராம் 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 சோத்ரா 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 சோத்ராம் ஸ்தோத்ராம் 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 ஸ்தோத்ராம். ஒரே ஒரு காரியத்திற்காக நாம் ஜெபித்து முடிப்போம். நம்முடைய ப்ராஜெக்ட் குறிப்பு, சபையின் பரிசுத்தத்திற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். எல்லா விசுவாசிகள், பழைய விசுவாசிகள், புதிய விசுவாசிகள், ஊழியக்காரர்கள், நம்முடைய சின்ன பிள்ளைகள், சண்டே ஸ்கூல் பிள்ளைகள், வாலிபர்கள் எல்லாரும் பரிசுத்தத்தில் பாதுகாக்கப்பட வேண்டும். அவரவர்களுடைய அழைப்புக்கும் அவருடைய நிலவரத்திற்கு ஏற்ற போராட்டங்கள் வரும், மாம்சத்தின் வல்லமைகள் கிரியை செய்யும், தவறான இச்சைகள் தூண்டுதல்கள் வரும். அதை அடக்க, அதை ஆளுகை செய்ய, அதை ஜெயிக்க கர்த்தர் சபையை பரிசுத்தத்தில் பாதுகாக்கும்படியாக நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே நீர் இறங்க வேண்டும். ஆண்டவரே சர்வ வல்லமுள்ள தேவன், ஆண்டவரே சியோன் தீட்டுப்படுவாளாக, எங்கள் கண் அதை பார்க்கட்டும் என்று சொன்ன அந்த தீய சக்திகள் லஜ்ஜை அடைந்து போகத்தக்கதாக ஆண்டவரே உம்முடைய நாமம் உயர்த்தப்படட்டும். ஆண்டவரே ஓ ரமணா சமக ஷமலா ரதுடா பலப்படுத்த வேண்டும். ஆண்டவரே நீர் எங்கள் தேவன். ஆண்டவரே அப்பா சபையை பரிசுத்தப்படுத்தும், வாலிபர்களை பரிசுத்தப்படுத்தும். ஆண்டவரே இயேசுவே சுத்திகரியும். ஆண்டவரே கழுவும் நேசரே, எங்கள் மேலும் ரத்தம் தெளிக்கப்படட்டும். ஆண்டவரே இயேசுவே ஜீசஸ், நீர் பேசுகிற வார்த்தைகள் எங்களை சுத்திகரிக்கட்டும். ஆண்டவரே சிந்தையில் ஜெயம் பெற, இயேசு ஐம்புலன்களில் ஜெயம் பெற, உணர்ச்சிகளில் ஜெயம் பெற நீர் உதவி செய்ய வேண்டும். ஆண்டவரே பரிசுத்த தேவனே தயவா நடத்தும். இயேசுவே தீரா கலரபா ஷபகரம கரனா சதுடா அப்பா எங்களை பலப்படுத்த வேண்டும். இயேசுவே ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீர் பாதுகாக்க வேண்டும், நீர் உயிர்ப்பிக்க வேண்டும், நீர் பலப்படுத்த வேண்டும். இயேசுவே ஸ்தோத்திரம். இயேசுவே ஸ்தோத்திரம். இயேசுவே ஸ்தோத்திரம். இயேசுவே thank you Lord, we thank you. சபையினுடைய பரிசுத்தத்திற்காக ஸ்தோத்திரிப்போம். சோத்ரா 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 சோத்ரம் சோத்ரா 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 சோத்ரம் சோத்ரா 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 சோத்ரம் சோத்ரா 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 சோத்ரம் சோத்ரா 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 சோத்ரம். நாளைக்கு காலையில் 9 மணிக்கு ஜெபம் உண்டு, சாயங்காலம் 6 மணிக்கு ஜெபம் உண்டு. கர்த்தர் எல்லாரையும் கொண்டு வர வேண்டும். நேரத்தை வீணாக்காமல், நாமே இந்த கூட்டங்களை தவிர்க்கக்கூடியதான புரோகிராமை உருவாக்காமல் இந்த நேரத்தை ஒதுக்கி வைத்து வரும்படியாக எல்லாருக்கும் கர்த்தர் மனதை கொடுக்க வேண்டும், ஏவுதல் கொடுக்க வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 துடல் பரான மசாத்ராதி ரங்கஷ் பலம்பரான மானங்கலபானி அந்துடா ஸ்தோத்திரம். இயேசுவே ஸ்தோத்திரம். இயேசுவே ஸ்தோத்திரம். இயேசுவே ஸ்தோத்திரம். இயேசுவே ஸ்தோத்திரம். இயேசுவே இந்த நாட்களில் கண்டிப்பா ஒவ்வொரு நாளும் குறைந்தபட்சம் அரை மணி நேரம் தனியா நாம் எல்லாரும் ஜெபிக்கணும். தனி ஜெபம் ரொம்ப முக்கியம். இங்கே எத்தனை வசனங்களை கேட்டாலும் ஆண்டவர் உங்களோடு தனியா பேச விரும்புகிறார். அது தனியா ஜெபிக்கணும். அதற்காக நம்முடைய வீட்டில், நம்முடைய அறைகளில் அதற்கேற்ற சூழ்நிலையை கர்த்தர் கொடுத்து தனியா ஜெபிக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஸ்தோத்திரிப்போம். சோத்ராம் 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 சோத்ராம்
ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லா வீடுகளில் காலையில் 4 மணிக்கு எல்லாரும் எழும்பணும், யாரும் தூங்கக்கூடாது, குடும்பமாய் சேர்ந்து ஜெபிக்கணும். உங்களுடைய சிறு பிள்ளைகளையும் எழுப்ப வேண்டும். அங்கே எழும்பாட்டா தண்ணி தெளிக்கணும், எழும்ப வைக்கணும், அதை பழக்கணும். சாயங்காலம் குடும்ப ஜெபம் நடக்க வேண்டும். அந்த வீட்டுக்குள்ளதான் பாதுகாப்பு இருக்கும், மற்ற வீட்டுக்குள்ளெல்லாம் பேய் தான் நடக்கும். அது நான் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கே தெரியும். அப்புறம் கடைசியில் ஜெபிக்கவே முடியாது. ஜெபிக்கணும்னு நினைச்சா கூட அந்த பேய் வந்து போய் தடை பண்ணும். ஒரு வீட்டில் சொன்னாங்க, நாங்கள் ஜெபிக்க உட்கார்ந்தா சண்டை ஆரம்பிக்குது பிரதர், அந்த பாயிலே சண்டை. அப்போ இந்த தடைகள் எல்லாம் மாற வேண்டும். பிசாசு அவனுடைய கோட்டையை கட்டக்கூடாது, அவனுக்கு விரோதமாக நாம் கோட்டையை எழுப்ப வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஜோத்ரா ஜோத்ரா ஜோத்ராம் 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 சோத்ரா ஜோத்ரா 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 சோத்ரா 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 சோத்ராம் சோத்ரா சோத்ராம் 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 சோத்ராம். அக்டோபர் 7ஆம் தேதி நடக்க போகிறதான முழு இரவு ஜெபத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். சோத்ராம் 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 சோத்ராம். அக்டோபர் 2ஆம் தேதி நடக்க போகிற சில்ட்ரன்ஸ் டே ப்ரோக்ராம் 9ஆம் தேதி முதல் நடக்க போகிற சில்ட்ரன்ஸ் கன்வென்ஷனை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் சித்தமானால் அக்டோபர் 15ஆம் தேதி நம்முடைய வாலிபர் முகாமுக்காக ஒரு நாள் ஜெபம் செய்ய போகிறோம், சனிக்கிழமை. அந்த ஜெபம் கர்த்தர் சித்தத்தின்படி நடக்க வேண்டும். வாலிபர் முகாமையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பாஸ்டர் ஜோயல் அவர்கள் உயிரோடு இருக்கும்போது மதுரை சென்டரில் அவ்வப்போது 3 மாதத்திற்கு ஒரு முறை அவர் ப்ரைசிங் வைப்பார். டான் ப்ரைசிங் 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும். நீங்கள் சிலர் போயிருப்பீங்க. அப்போது அதில் 15,000 20,000 பேர்லாம் வருவாங்க. சென்ட்ரல் கன்வென்ஷனை விட அங்கே நிறைய பேர் வருவாங்க. அது காரணம் என்ன தெரியுமா? அந்த ப்ரைசிங் முன்னாடி 1 மாதம் ஜெபிப்பாங்களாம், எல்லா கூட்டங்களையும் ஜெபிப்பாங்க. அதே போல் அக்டோபர் 7ஆம் தேதி நடக்க போகிற இந்த நைட்டு ஜெபத்துக்காக அந்த ஜெபத்துக்காக நாம் ஜெபிக்கணும். அப்போது தான் வருகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், அவர்கள் வருவது நிமித்தம் நாமும் ஆசீர்வதிக்கப்படுவோம். அதனால் உங்களுடைய அன்றாட ஜெபத்தில் இதெல்லாம் மனதில் வைத்து உங்களுடைய கூடி ஜெபிக்கும் போது, தனியாக ஜெபிக்கும் போது ஒரு பாயிண்ட் அட்லீஸ்ட் ஒரு ஸ்தோத்திரம் இல்லை என்றால் ஜெபம் செய்ய வேண்டும். எல்லா துதிகன மகிமை கர்த்தருக்கே செலுத்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்.